இந்த படம் கருப்பண்ணனே இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல வந்து இறங்கியிருக்காரு. ஏன்னா கருப்பண்ணனே வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வசூலை நீட்டும் தலைவா, நீட்டும். நம்ம அஜித் சார் காங்கிரஸுக்கு போனார், வெற்றியை எடுத்தாரு. நம்ம விஜய் சார் அரசியலுக்கு போனார், சிஎம் பதவி போனார். அதே போலதான் நம்ம சூர்யா சாரும் சினிஃபீல்ட்ல இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய நல்லதை பண்ணிட்டு இருக்காரு. தலைவா ஆனா கருப்பு பாத்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் ஆகாம போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா நேத்து ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த 1000 கோடின்ற ஒரு வசூல போயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு நாளை தடுக்கிறாங்க. எப்பயுமே வந்து சூர்யா சாரை வந்து மெதிக்கிறாங்க, நசுக்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேது. கங்குவான்ற ஒரு படமே ஒரு நல்ல படம். அதையே பாத்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி மக்கள் பல பேர் சொல்லி அதை விமர்சனம் பண்ணாங்க. அதே போலதான் இப்ப இந்த படத்துக்கும் நேத்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜன் கார்ல உட்காந்து கண்ணீர் விடுறாரு. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த படம் இன்னைக்கு பதில சொல்லும். ஏன்னா ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறவரு படம் நல்லா இல்லைன்னா அழுவலாம், படமே ரிலீஸ் ஆகலன்னு அழுகுறாரு தலைவா. அந்த மனசு எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா? அப்ப அவர் அழுகுறாருன்னா நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த படத்தை அவர் எவ்வளவு எஃபெக்ட் போட்டு எடுத்திருப்பாரு, இந்த படத்துக்கோசம் அவர் எவ்வளவு உழைப்பை கொடுத்திருப்பாரு. தலைவன் அழுகுறா போல ஆர்ஜே பாலாஜனை கார்ல உக்காஞ்சி இந்த படம் ரிலீஸ் ஆகல, ஏதோ இந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் கண்டிப்பா இந்த படம் பிளாக் பிளாஸ்டர் ஹிட் அடிக்கும். ஏன்னா சூர்யா சார் படம் வந்த ஒரு சில படங்க எதுவுமே சரியா போலன்னு விமர்சனம் வந்தது. இந்த படம் கருப்பண்ணனே இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல வந்து இறங்கியிருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடின்ற வசூலை எடுக்கும் தலைவா, எடுக்கும். ஏன்னா கருப்பண்ணனே வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வசூலை நீட்டும் தலைவா, நீட்டும். ஏன்னா பல விமர்சனம். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு ஃபீல்ட்ல இருந்து மாறி போனாங்க. நம்ம அஜித் சார் காங்கிரஸுக்கு போனார், வெற்றியை எடுத்தாரு. நம்ம விஜய் சார் அரசியலுக்கு போனார், சிஎம் பதவி போனார். அதே போலதான் நம்ம சூர்யா சாரும் சினிஃபீல்ட்ல இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய நல்லதை பண்ணிட்டு இருக்காரு. இதை யாருக்கும் தெரியாது அவர் பண்ற நல்லது. ஏன்னா நிறைய இல்லாத மக்களுக்கு வந்து நிறைய உதவியை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் மேலும் மேலும் அவர் வரணும், இதை நீங்க பண்ணணும். ஏன்னா அவர் எதுக்கு எதிர்க்கிறீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. கண்டிப்பா ஏன்னா படத்தோட பேரே கருப்பன்றது சாமி, நம்மளோட கருப்பண்ண சாமின்ற ஒரு டைட்டில். அதனால கண்டிப்பா இந்த படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிக்கும். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு 10 படம் இருக்கு பாத்தீங்களா, 10 படமும் நல்ல படம் தான். சுமாரான ஓரளவுக்கு பார்க்கலான்ற அளவுக்காச்சும் படம் இருக்கும். ஆனால் அதை ரொம்ப மட்டமாக சொல்லி ஏன் அதை விமர்சிச்சாங்கன்னு இன்னும் சொல்ல முடியலண்ணா. ஓடிடியில் 2 படம் வந்தது, 2 படமே பயங்கரமான படம். தேட்டரில் வந்தால் ஓடி இருக்கோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதையும் ஓட விடாமல் பண்ணியிருக்கோம் ஒரு கூட்டம். கண்டிப்பாக அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க தேட்டரில் ஓடிடி படம் தேட்டரில் வந்தால் 100 கோடி வந்திருக்கு, 1000 கோடி வந்திருக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்திருந்தாலும் அதையும் ஓட விடாமல் பண்ணியிருக்கோம் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரு பதிலாக சொல்கிறேன், இந்த படத்தை வந்து பாருங்கள், நம்ம கருப்பண்ண படத்தை